குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இருட்டுக்கடை அல்வா நிர்வாகம் சார்பில் மரம் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் வகையில் விதைகளுடன் கூடிய பேனா வழங்கும் திட்டம் நெல்லை டவுன் மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து இன்று நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் கனியம்மாள் வரவேற்றார். இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தின் உரிமையாளர் கவிதா சிங் கலந்து கொண்டு மாணவிகள் மத்தியில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவது தொடர்பாகவும் மண்ணை பாதுகாப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தொடர்ந்து மாணவிகளுக்கு விதை பேனாக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியை வராகினி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அவங்க பறிக்க கொடுக்க போறாங்க. இன்னைக்கு குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினத்துல நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி டவுன் முனிசிபல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம்ங்கிற டாபிக்ல தான் இன்னைக்கு விதைப்பெண்ணை இருட்டுக்கடை குழுமம் சார்பாக நாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்ப மழை நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போதுமே குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம தான் கொண்டு வரணும். அதனால நான் இது ஒரு சிறு முயற்சியா இதை எடுத்திருக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். விதைகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முள்ளங்கி, தக்காளி, கத்திரிக்காய்னு வீட்டுல டெய்லி யூஸ் பண்றதுக்காக உள்ள இது. பேனாவை தூக்கி வீசி அதை என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இது ஒரு பேப்பர் பென்னா கொடுத்துருக்கோம். அந்த பேப்பர் பென்னோட பேக் சைட் பாத்தீங்கன்னா சீடு இருக்கும். ஸோ அந்த சீடை போடும்போது இப்போ மழை நேரம் தன்னால தண்ணி முளைக்கும். அது பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீட்டில் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல்னா இன்னையோட வருங்கால சக்திகள் தான் அவங்க. இன்னைக்கு எத்தனையோ ஆண்டர்பிரனர்ஸை இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கு. ஸோ அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்காக தான் சக்திகள் மூலமா கொடுக்கும்போது அது உலகளவுல இது ஒரு தொடக்கமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.